இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரா, மாறன் ராகவனை கூட்டிட்டு வந்துருவான்ல? மாறன் எப்படியும் கூட்டிட்டு வந்துருவான், நீங்க தைரியமா இருங்க. தைரியமா தான் இருக்கேன், ஆனாலும் எங்க போனான்னு தெரியலையே. அக்கா, மாமா வந்துட்டாரு. டேய் வாடா வா. ராகவா, என்னடா இது? எங்கடா போன? எங்க போன? வெளியில போறவ ஒரு வார்த்தை எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? இப்படியா பண்ணுவ? உன்னை காணனது எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீ இருக்கிற மனநிலையில இப்படி எல்லாம் பண்ணாதடா. மாமா, அக்கா கோவம் இப்படிதான், நாங்களா பேசி புரிய வைக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. அக்கா கண்டிப்பா வந்து உங்க கூட வாழ்வாங்க. ராகவா, ராகவா, டேய். டேய், அவ என்னடா சொல்றா? எதுவா இருந்தாலும் சொல்லுடா. பாத்தீங்களா, அவ மனசுல இன்னும் நம்ம குடும்பத்து மேல பாசம் இருக்கு. கண்டிப்பா அவ திரும்ப வருவா, என்ன நம்புங்க வள்ளிமா. அவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். இல்லனா அடாடாடா, என்ன காஃபி, என்ன காஃபி. ஃபில்டர் காஃபி குடிச்சாதான் இந்த காஃபிக்கே அழகு. வீரா மேடம், என்ன மொத்த குடும்பமும் தெருவுல நிக்கிறிய? எது? ஓ, வாசல்ல நிக்கிறியலா? ஆமா அக்கா, நீங்க அன்னைக்கு சொன்ன 10 நாள்ல 7 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எப்பக்கா என்னை இந்த வீட்டை விட்டு வரட்ட போறிய? என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்கிய? ஓ, கண்மணி அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே, அதுக்கா? அவங்க வரவே மாட்டாக. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க அண்ணே, வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கத்த? உள்ள வா. என்ன? இல்ல, நியாயமா பார்த்தா விஜி மேல நீ கோவமா இருக்கணும். எல்லார விட நீ தரட எகிரிட்டு போவ. ஆனா இப்போ இவ்வளவு பொறுமையா இருக்க. அவன் நம்ம எல்லாரையுமே வாலண்டியரா கஷ்டப்படுத்துறாடா. அதுல எங்க எல்லாருக்குமே கோவம் வருது. ஆனா இப்போ நீயே தடுக்கிற, ஏன்? இருக்கிற பிரச்சனையில அவ்வளவு வேற அடிச்சு அதுக்கு ஒரு கேஸ் ஆகணுமா? அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? மாறா, எனக்கு ஏதோ தப்பா படுது, என்ன யோசிக்கிற? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாறா, மறைக்காத, உண்மையை சொல்லு. என்கிட்ட சொல்லாம நீ தனியா எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்காத. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவளை அடிக்கிறதுனாலயோ திட்டுறனாலயோ என்ன மாறிட போகுது? அவ அப்படியே தான் இருப்பா. அவளை நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அது மட்டும்தான் ஒரே வழி. அதுக்கு தான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
சரி படு, காலையில பேசிக்கலாம். நான் ஒன்னும் அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கல. 6 மாசமா தெரு தெருவா அலைஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமாடா? உனக்கு புரியாது. அப்படியே என்ன அசல்ட்டா போ சொல்றியா? சான்ஸ் இல்ல விஜய், நான் போக மாட்டேன். போ டாடா. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா இப்படி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ தாண்டி என்ன டார்ச்சர் பண்ற சிங்கப்பள்ளி. 6 மாசம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தா தெரியுமா? அப்புறம் விஜய், அப்புறம் ஏன் நீ என்கிட்ட வந்து அன்பா பழகின? பழகும் போது நீ தாண்டா என் உயிர், நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு அப்படி இப்படி நீ என்னெல்லாமோ சொன்னியடி. குறைக்கிறா பாரு. அப்ப எல்லாம் ஆக்டிங்கா? அப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டு என்னை விட்டு போடா. பாலா, எனக்கு இதெல்லாம் தாண்டி நிறைய வேலை இருக்கு. என்ன வேலைன்னு சொல்லுடா, நானும் உன் கூட வந்து பாக்குறேன். டேய், இவளுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு பாரு. ப்ளீஸ், நீ முதல்ல இங்க இருந்து போ. யாராவது பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். முடியாது முடியாது. நீ எனக்கு இப்பவே இங்கே ஒரு முடிவு சொல்ல, நான் இங்க இருந்து போறேன். சரி. என்னத்த சரி? இப்ப என்னால இங்க நின்னு விலாவரியா பேச முடியாது பாலா. நீ இங்க இருந்து கிளம்பு. உனக்கு நான் எல்லாமே விலாவரியா சொல்றேன். பாலா, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? என்னடா கேள்வி விஜய் இது? நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இப்ப இங்க இருந்து கிளம்பு. பாய் விஜய். யாராவது பாத்திர போறாங்க. ஐ மிஸ் யூ விஜய். என்ன சும்மா அவாய்ட் பண்ற? நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் தெரியுமாடா? ஐ லவ் யூ so much. ப்ளீஸ் டா, அவாய்ட் பண்ணாத. உன்னை நம்பி தான் போறேன் விஜய். என்னை ஏமாத்திராத. மரா, ம். ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? மாறா, நீ என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்ச மாதிரி நானும் உன்கிட்ட ஒரு உண்மையை ரொம்ப நாளா மறைச்சிட்டு இருக்கேன். நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்லாம இருந்துட்டேன். அத சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் உன்கிட்ட சொல்ல முடியல. அது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட அம்மா சமாதிக்கு பக்கத்துல ஒரு கடையில இருந்து எடுத்தேன். உனக்கு தெரியாம யாரும் காரோட பிரேக் வயரை கட் பண்ணிருக்காங்கடா. அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீயோ இல்ல மாமாவோ காரணம் கிடையாது.